மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை ஒன்றியம் கடலங்குடி ஊராட்சியில் 16 வயது மாணவி ஒருவர் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதியுள்ளார். இவர் நேற்று முன்தினம் இரவு அவரது வீட்டில் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டு தீக்குளித்தார். மாணவி மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக மயிலாடுதுறை குற்றவியல் நீதித்துறை நடுவர் 1 உமல் ஃபரிதா மாணவியிடம் மரண வாக்குமூலம் பெற்றுள்ளார். தொடர்ந்து மாணவி தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மேல் சிகிச்சை பெற்று வந்தார். சிறுமியின் பெற்றோர் மணல்மேடு காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் சிறுமியை பாத்திரம் தேய்க்கச் சொன்னதாகவும் அதன் காரணமாகவே சிறுமி பூஜை அறைக்குள் சென்று தாளிட்டுக் கொண்டு மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளித்ததாக புகார் அளித்ததன் பேரில் மணல்மேடு காவல் நிலைய போலீசார் 194 BNS பிரிவில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் மாணவி நேற்று இரவு சிகிச்சை பலமின்றி இரவு உயிரிழந்தார். இன்று தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்கூராய்வு முடிந்து வீட்டுக்கு மாணவியின் பிரேதம் எடுத்து வரப்பட்ட நிலையில் மாணவி படித்த அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு ஆங்கில ஆசிரியர் திருவடைமருதூர் தாலுகா மணக்குன்னம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் பாலியல் தொந்தரவு அளித்ததால் மனமுடைந்த மாணவி மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்துக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டி கிராம மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் கடலங்குடி மெயின் ரோட்டில் இரவு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆசிரியரை கைது செய்து அவரிடம் விசாரணை நடத்த வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்திய நிலையில் பேச்சுவார்த்தை நடத்திய மயிலாடுதுறை DSP பாலாஜி விசாரணை நடத்த அவகாசம் வேண்டும் என்றும் நீதிபதி வாக்குமூலம் பெற்றுள்ளதால் உரிய விசாரணை நடத்தி குற்றம் ஊர்ஜிதமானால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு கிராம மக்கள் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்திய மாணவர் சங்கத்தினுடைய மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் அவினாஷ் நேற்றைய முன்தினம் கடலங்குடி பகுதியில் கடலங்குடி ஊராட்சி ஒன்றிய மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவி வைஷ்ணவி அவர்கள் அந்த பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றக்கூடிய ஆசிரியர் கார்த்திக் அவர்கள் தொலைபேசி மூலியமாக அந்த மாணவிக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் செய்ததனால் இந்த மாணவி தன் மீது மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டு சூசைட் அட்டன் அவருடைய முழு விவரத்தை அந்த இன்னைக்கு காவல்துறை வெளியிட்டிருக்கும். இதற்கான காரணம் அந்த மாணவி தற்கொலை செய்ததற்கான காரணம் அந்த பள்ளியில் பயில ஆசிரியராக பணியாற்றக்கூடிய இந்த கார்த்திக் என்கிற ஆசிரியர் தான் என்கின்ற இந்த விசாரணை மூலமாக காவல்துறை. அதற்கு நாங்கள் இந்திய மாணவர் சங்கம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் அந்த ஆசிரியர் தான் அந்த கொலைக்கான அந்த மாணவி தற்கொலை செய்ததற்கான முழு காரணம் என்றால் அந்த ஆசிரியரை காவல்துறை கைது செய்ய வேண்டும். கைது செய்து அந்த ஆசிரியர் மீது நடவடிக்கை உரிய நேரத்தில் எடுக்க வேண்டும். காலதாமதம் தாழ்த்தக்கூடாது என்ற கோரிக்கையை இந்திய மாணவர் சங்கம் முன்வைக்கிறது. எனவே காவல்துறை காலம் தாழ்த்தினால் இந்திய மாணவர் சங்கம் மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் தங்களுடைய போராட்டத்தினை அழைப்பு விடுத்து போராட்டத்தினை முன்னெடுப்போம் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம்.